வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புடன்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவாக இன்றைக்கு சிந்தனை திருவள்ளுவரின் 10 சம்பத்துகளை நாம் சிந்திக்கலாம். வாழ்வுக்கு நிறைவளிக்கும் 10 சம்பத்துகளாக வள்ளுவ பெருந்தகை கூறியிருப்பதை நாம் சிந்திப்போம். இவைதான் ஒரு மனிதன் இன்பமாக வாழ்வதற்கான துணையாகும் சொத்துக்களே இவைதான் என்று, இவைதான் அனைத்து செல்வ வளத்தையும் மனிதனுக்கு அளிப்பது என்றும் குறிப்பிடுகிறார். அறிவுடைமை, அன்பு உடைமை, அருளுடைமை, அடக்கமுடைமை, ஆள்வினை உடைமை, ஊக்கம் உடைமை, ஒழுக்கம் உடைமை, பண்புடைமை, பொறையுடைமை, நாணுடைமை. இவ்வாறு அறிவுடைமை என்ற ஒன்று மனிதன் அளப்பரிய ஆற்றலை பெற உதவுகிறது. அன்புடைமை என்று பார்க்கும்போது தவத்தில் அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு என்று பார்க்கிறோம். அருளுடைமை என்று பார்க்கும்போது அனைத்துமே இற அருளால் கிடைக்கப் பெறுவதாக மனிதன் அடக்கமுடைமையுடன் அவனுடைய ஆள்வினை, இந்த பிறவியில் வினை நீக்குவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது இறையாற்றல் நமக்கு இந்த பிறவியை என்று நினைத்து வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்தேன் நிலம் மீது வீழ்ந்த பின்னே என்று குருமகான் வேதாத்திரி கூறும் அளவில் இந்த வினையை ஆள் வினையாக, பதிவுகளை நீக்குவதாக, ஊக்கம் உடைமை, முயற்சி, பயிற்சி, பழக்கம், இவைகளே எனக்கு வழக்கம் என்று நம்மை ஊக்கத்தோடு இந்த உடைமைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். ஒழுக்கம் உடைமை, ஒழுக்கம்தான் ஒரு மனிதனுக்கு சிறப்புகளை, நெறிகளை, ஐம்பெரும் கடமைகளை, ஈகை என்னும் தர்மத்தை, அறவழியை வாழச் செய்கிறது என்பதை இந்த ஒழுக்கமுடைமை நமக்கு உணர்த்துகிறது. பண்பு உடைமை, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா என்பது போல பண்பு உடைமை என்ற அந்த பணிவு எப்போதும் இருக்க வேண்டும். பொறையுடைமை, எக்காரணம் கொண்டும் நாம் சினம் கொள்ளக்கூடாது, பொறுமையை கையாள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். நாணுடைமை என்று பார்க்கும்போது, நாணயம் என்று பார்த்தால் ஒரு பக்கம் தலையும் ஒரு பக்கம் பூவும் இருக்கிறது. 2 பக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் பதிவு செய்து ஒரு பக்கம் இல்லை என்றால் அது செல்லாது என்று ஆகிறது. ஆக நடு நிலைமையில் நாம் நாணயத்தோடு வாழ்க்கை வாழ்வதுதான் நாணுடைமை என்று ஆகிறது. ஆக இவ்வாறு 10 சம்பத்துக்களை திருவள்ளுவர் நமக்கு உணர்த்துகிறார். இந்த 10ஐயும் நாம் கைக்கொண்டால் நம்முடைய வாழ்வு இன்பமான வாழ்வாக அமையும் என்பதையும், அதுதான் ஒரு மனிதனுக்கு சம்பத்து என்றும், அதுதான் ஒரு மனித வாழ்வுக்கு சொத்து என்றும், அதுதான் அனைத்து செல்வத்துக்கும் தலையாய செல்வம் என்றும் வள்ளுவ பெருந்தகை கூறும் இச்சிந்தனை இன்றைக்கு சிந்திக்கலாம். அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்க வளமுடன்.